ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை மிக தெள்ள தெளிவாக கங்கையினுடைய வரலாறு, அந்த 60,000 சகல மன்னனுடைய புத்திரர்கள் எப்படி கவிஞருடைய கண் பார்வைப்பட்ட மாத்திரத்திலே பஸ்மமாகி அகால மரணமடைந்தார்கள். அவர்களுக்கு மோட்சம் அளிப்பதற்காக அவர்களுடைய வழியிலே வந்த பகீரதன் மிகுந்த முயற்சி எடுத்து தேவலோகத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கங்கை நதியினை பூலோகத்திற்கு கொண்டு வந்ததாக அந்த கதையெல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். அதே போல இந்த கங்கையானது நாம் யாத்திரையில் பிரயாக்ராஜ் என்ற இடத்தினை எலகாபாத் என்று சொல்லப்படுகின்ற பிரயாக்ராஜ் என்ற இடத்தை நாம் திரிவேணி சங்கமத்தில் நீராடினோம். அந்த பிரயாகை என்றால் 2 விதமான நதிகள் சங்கமிக்கின்ற இடத்தை தான் பிரயாகை என்று சொல்லியிருக்கிறோம். இந்த பிரயாகை என்று இமயமலையிலே 5 பிரயாகைகள் இருக்கின்றன. தேவ பிரயாக், ருத்ர பிரயாக், கண்ண பிரயாக், விஷ்ணு பிரயாக், நந்த பிரயாக். இந்த 5 இடங்களிலும் ஐயா சொன்னது போல அலக்நந்தா என்ற நதியுடன் நந்தாகினி, மந்தாகினி, தௌளி கங்கா, பகீரதி, பித்தா என்ற 5 விதமான புண்ணிய நதிகள் சேர்ந்து தேவப்பிரயாக் என்ற இடத்திலிருந்து ரிஷிகேஷுக்கு மேலாக ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தேவப்பிரயாக் என்ற இடத்திலிருந்து பல பெயர்களில் ஓடிக்கொண்டிருந்த கங்கை அந்த இடத்திலிருந்து கங்கை என்ற பெயருடன் நம்முடைய பாரதத்தை நோக்கி ரிஷிகேஷ் வழியாக ஹரித்வாரத்தை அடைந்து நாம் சற்று முன்பாக நீராடினோமே இந்த காசி மாநகரத்தை அடைந்துள்ளது. இப்பேற்பட்ட புனிதத்தன்மை வாய்ந்த கங்கையினாலே நானே இந்த காசிக்கு பெருமை இருக்க முடியும். காசிக்கு என்ன பெருமை இருக்கின்றது? சிவபெருமானுடைய திருமுடியை தரிசனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானுடைய ஜடாமுடியை அலங்கரிக்கக்கூடிய 2 பொருள்களில் ஒன்று, இரண்டாவது அடியார் பெருமக்கள் சொல்ல வேண்டும். அந்த 2லே ஒன்றாக கங்கை இருக்கின்றாள் அல்லவா? இன்னும் சொல்ல போனால் கங்கையினால தானே நம்முடைய சிவ பரம்பொருளுக்கு என்ன பெயர் வந்தது? கங்காதரன் என்ற பெயர் வந்ததா இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது அதற்குத்தானே பெருமை. அந்த கங்கையிலே நீராடுவதற்காகத்தானே நாம் இந்த கஷேத்திரத்திற்கு வந்திருக்கின்றோம். இல்லை காசியிலே நாம் எதுவும் செய்ய போறோமா? செய்வோம், ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்? பொருள்களை எல்லாம் வாங்கி குவிப்போம். அப்படி இந்த காசியிலே என்ன இருக்கின்றது? மறுத்து பேசுவதற்கு தங்கமணி ஐயா அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென வைக்கப்படும். வள்ளுவன் சொன்னதிலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் வெறுப்பில்லாமல் பேச வேண்டும் என்று நடுவர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார். பொறுப்போடு நான் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன். பெயர் விட்டு போனாலும் மனதில் பட்டு போகாத மதிக்கத்தக்க தாயாயும் தந்தையுமாய் தாக்குகின்ற உலகம் ஆண்களை விட என்னை ஈன்றெடுத்த தாய்மார்கள் இங்கே நிரம்ப இருக்கின்றார்.
அதுவும் படித்தவர்கள், பண்பானவர்கள் பந்தியில உட்கார்ந்துட்டு தொந்தியை ரொப்பிக்கிட்டு இப்படியே ஓடி போயிடலாம் என்று நினைக்கின்ற போது அல்வா சாப்பிட்டது போல இருக்கு. ஐயா பேசியது நீரால் அமைவது புற தூய்மை, வாய்மையால் அகத்தால் அழிவது இறைவனுடைய தூய்மை. 4 நாள் ட்ரெயினில் வரும்போது 3 நாள் குடிக்காம தானே வந்தோம். யார் குடிச்சோமா? இப்போ வந்தவுடனே அறிந்த பேர், அறியாத பேர், தெரிந்த பேர் 37 21 தலைமுறைக்கும் அடியேன் கிரகத்தில் தாம்பலம், தட்சணை, அமிர்தவடி, காய்கறிகள் சிவா 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 காசு காசு காசுன்னு கண்ணில் வச்சுருக்கோம். காசு காசு தானே சொல்லி கண்ணில் வச்சு சொன்னாங்க. கங்கை கங்கை நான் சொன்னா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறேன். ஐயா வந்தவொடனே இந்த சிவனடியார் தெருக்கூட்டத்தை எதுக்கு எடுத்தாலும் பட்டுக்கோட்டைன்னாரு. நாங்கள் மரக்கலை கொடையிலிருந்து வந்திருக்கிறோம், ஆவணக்கார கொடையிலிருந்து வந்திருக்கிறோம், அறந்தாங்கிலிருந்து வந்திருக்கிறோம், பேராவணி காசி ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கிறோம், அணவையிலிருந்து வந்திருக்கிறார். பல பேர் கட்டும் போது ஓசையை கேட்காமல் எங்கள் அன்பாளன் அனைவரும் ரவி அவர்கள் கட்டிய போது என் சகோதரி அவர்கள் ஏயா கட்டுறது கேட்டது யாருக்கு கேட்கறது அவர்களுடைய கட்டு. நான் கூட சாப்பாடு நிறைய சின்ன தட்டத்தை எடுத்து வச்சு என் மனைவி சொன்னா பெரிய தட்டு எடுத்து வைங்க, சாரம் ரசம் ஒழுங்கி போயிடும். ஐயா பட்டுக்கோட்டை ஆமா, திருநெல்வேலிக்கு பாருங்க. பெயர் விட்டு போனாலும் மனதில் பட்டு போகாத மதிக்கத்தக்க அத்தனை ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். எதை கங்கையில் குளிப்பதற்காக இல்ல, காசி விஸ்வநாதரை நேசிப்பதற்காகவும் அந்த அன்னபுரணியை அன்னம் பாலிக்க வேண்டும். எங்கள் வீட்டில் வந்து எது குடியிருந்தாலும் பரவாயில்லை, அன்னம் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னபுரணியை வழங்குவதற்காக வந்திருக்கிறார். நான் காசியால் தான் கங்கைக்கு பெருமை என்று நிரம்ப பேச வேண்டும் என்று துருக்குகள் எடுத்த போது என் மனைவி சொன்னா, நீ பேசுறபடிய உலகப்படியால இந்த காலகட்டத்தில் இருந்தான்னா ஏன் நீ வெறுப்பேசுற? ஐயா நிறைய படித்தவர், இங்கே பாரு வேற நோட்டு வேற பேனா எடுத்துட்டு வந்தாரு. நான் பேனா தேடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற பேனா கிடைக்கல. அண்ணன்கிட்ட பேனா கேட்டாலும் உங்களுக்கு இதாக வேணும், எது எடுத்தாலும் ஓசி கேட்கறதா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இவர் ஐயா நடுவர் அவர்கள் மிக அழகாக பேசி பட்டுக்கோட்டை சோழடியார் கூட்டம், பட்டுக்கோட்டை சோழடியார் கூட்டம், காசு நம்மளோட பெருமை பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை ஒரு பெருமையாவது சூழ்ச்சியிலே சோரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர் விட்டு நீதித்தனை தூக்கி எரிந்து விட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சதிரான வீரர்களின் அதிகார உலகப்படார். அந்த அதிகார உலகத்தை அப்படியே பட்டுக்கோட்டை மாட்டு வண்டி சொல்ல முடியாத இடமெல்லாம் பாட்டு வண்டியை கூட்டிச் சென்றவன் பட்டுக்கோட்டை. எதுக்கெடுத்தாலும் பட்டுக்கோட்டை சொல்றாரு. தேனாலும் பாயுது, செங்கத்திலும் சாயுது, ஆனால் எங்கள் மக்கள் வெளியில் காயுது என்று சொன்னவன் பட்டுக்கோட்டை. அல்ல, தேனாலும் பாயுது, செங்கலிலும் சாயுது, ஆனால் எங்கள் மக்கள் வயிறு காயுது என்று சொன்னவன் 8ஆம் வகுப்பில் கூட எட்டி பார்க்க முடியாத பட்டுக்கோட்டை சொன்னான். இதுதான் பட்டுக்கோட்டைக்கு பெருமை. என்ன செய்வது? நதியிலே வெள்ளம், கரையிலே நெருப்பு, இரண்டுக்கு இடையில் இறைவனின் சிரிப்பு என்று சொன்னவன் நாட்டுக்கோட்டை. நாட்டுக்கோட்டை பெருசா, பட்டுக்கோட்டை பெருசா? இப்ப விடமாட்டேன். பட்டுக்கோட்டை பெருசா, பேராவூர் பெருசா? அவர் பட்டுக்கோட்டை, பேராவூர். கீழகட்டத்தில் எங்க அண்ணன் வேற விநாயகர் பெருமானுடைய புதிய வேற பாட்டி சென்றிருக்கிறாரு. நடுவர் எப்படி தீர்ப்பு வழங்குவது என்று திக்குமுக்காடு போயிருக்கிறாரு. அதுக்காக உங்கள்கிட்ட மக்கள் தீர்ப்பை மகத்தானது என்று மக்கள் தீர்ப்பு என்று நான் வழங்கிடுவேன் என்று சொல்லி அவர் பாட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப நீதிபதியெல்லாம் அப்படித்தான். இப்போ உள்ள நீதி நமக்கு இருக்கிறது விருப்பு வெறுப்புடாமல் நீங்கள் பேச வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும், தீர்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டும். இதுக்கு நீதிபதி நான் கேட்கிறேன், நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு தான் ஊரா தோட்டத்துல ஒழுக்கம் போட்டா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 சொல்லி கடலாசி போட்டா வெள்ளக்காரன். யாரு தீர்ப்பு சொல்றது? இவர் பாட்டு உட்கார்ந்துக்குவானா? நீங்க கைது பண்ணுமா?
நான் வந்து எழுதி அதை கணக்கு பார்த்து சரியாக செய்து உங்கள் மத்தியிலே ஒப்படைக்கின்றேன். இப்பொழுது திருப்பி அவர்கள் ஐயா அறக்கட்டளை தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து அவர்கிட்ட என்னங்க ரொம்ப வேடிக்கையான பக்கம் இருந்தாலும் கூட நம்மை எல்லாம் வரவழைத்து அழைத்து வந்து கூட்டி வந்து இதை பாரு அதை பாரு என்று சொல்லி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்ற சிவபுராணத்தில் இருந்து அருள்மிகு அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் நிலவிய மண்ணில் பாதாள ஏதி கப்பால் எந்தவன் ஆமிவன் என்று இங்கு என்னை மாற்றோடு அருளும் செந்தளர் போல் திருமேனி அவர் தீர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை, நீங்க எனக்கு மார்க் போட்டுட்டீங்கிறது அதுவே பேச்சு என்பது கொஞ்சம் மூச்சு இருக்குங்கிறவரை வந்து மைக்கை பிடிச்சவங்க பேச்சு மறந்து போச்சு, அதுக்கு அடுத்த வாரம் பேசணும்னு சொல்லிட்டு போக முடியாது. அடுத்த பட்டிமன்றத்தில் இதில் கோட்டேஸ்வரன் கோயிலில் பேசுகிறையா எனக்கு இந்த வாய்ப்புகளோட நான் முடித்துக் கொள்கிறேன் போயிட முடியாது. பேச்சாளர்களுடைய கேட்பாளர்களுடைய ஞான நிலை அதிகம். குளிர்ந்த காற்றும் கொட்டும் பனியும் கொள்ளை கொள்கின்ற நேரத்தில் 4 மணி அளவில் நான் நாளைக்கு திருவாசகத்தை படிக்க வேண்டும், எவர் வந்தாலும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் கங்கை நீரிலே குளித்து விட்டு காசியை வணங்கிவிட்டு இங்கே திருவாசகம் கூட்டுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் மாற்றப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார் திருக்கூட்டம் பெருமை. 100வது திருவாசகம் சார் மனிதன் நம்ம அடுத்த ஜென்மத்தில் அடுத்த வருஷம் நான் வந்து பேச மாட்டேனா என்பது உத்தரவாதம். உன்னையே நீ எண்ணிப்பாரு, உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு, தாயும் தகப்பனும் இரவல் கொண்ட தாலி கட்டில் பிள்ளிடும் இரவல் தந்தவன் கேட்கின்றான். இரவலான வாழ்க்கைக்கு எத்தனை காட்சி தெரிகிறார். அற்புதமான தர்ப்பணம், தாய் தந்தையை வணங்கி தர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள், ரொம்ப அழகாக. பஞ்சபூதங்கள் 5, அதில் முதலாக வருவது என்ன? நிலம். இந்த நிலத்தில் இருப்பதுதானே காசி, இந்த நிலத்தில் ஓடுவதுதானே கங்கை. தண்ணீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயத்திலிருந்து பிரமன் வந்தானா, அவன் கங்கை சடமுடியில் வந்து நீரை சொருகுனானா, பின்னாடி தலைவரிச்சானா, அதுக்கப்புறம் பார்த்தா வந்து கங்கை, காவிரி, கோதாவரி, யமுனை இப்படியெல்லாம் பராமரிச்சாங்க. சீனி சத்திர சித்தப்பா சீத்திர பாரப்பா எப்படி பொருத்தம் நம்ப முடியுதா? அந்த காலத்தில் உண்மையாக இருந்துச்சுங்க. அதான் அவர் பதிவு பண்ணார், ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஐயா அவருக்குரிய பாணியிலே வயதில் மூத்தவர், வணங்குவதில் பணிவானவர், ரொம்ப கண்ணியத்திற்குரியவர், கட்டுப்பாடு மிகுந்தவர். நம்மையெல்லாம் அழைத்து வந்து திசை மாறிவிடக்கூடாது என்பதற்காக சிந்தித்து வாங்க அம்மா போட்டோ எடுக்கணுமா அனுப்புங்க, உடனே வந்து வீட்டுக்காரருக்கு அனுப்பி வைங்க, அவர் வரலனாலும் பரவாயில்ல, இதையாவது பார்த்து ரசிக்கட்டும். அவர் நினச்சிருக்காரு 5 நாளைக்கு சனிங்கெல்லாம் போனால் பரவாயில்ல, நம்மளால் நிம்மதியாக இருப்போம். இது நினைக்குது அந்த தனியில் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் வள்ளுவதற்கு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கை உலகம். இந்த உலகத்துக்கு முதன்மையான கடவுள். அந்த கடவுள் காசி விஸ்வநாதன். நான் விஸ்வநாதனை பற்றி சொல்ல வரவில்லை. எங்கள் அண்ணன் விஸ்வநாதன் சொன்னார், என்னுடைய மரணம் கூட காசில் முடிந்தால் கூட பரவாயில்லை, குளிர்ந்த காற்று அங்கே வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது, குளிர்ந்த பனி கொள்ளை கொள்கின்றது, மேனியில் மறுவிடுகிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் என்னுடைய மரணம் காசியில் இருக்க வேண்டும் என்று என்னை சொன்னார். எனக்கு ரொம்ப கலங்கி இந்த நிகழ்வினை மாற்றி அமைக்க வேண்டுமா என்று கேட்டார். அப்படி பெரியவன் நான் அல்ல. ஏட்டில் படித்ததோடு நான் இருந்து விடவில்லை, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடவில்லை, நாட்டில் நெருங்கபடி நாம் வளர்ந்து விடவில்லை, நம் நல்லோர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடவில்லை. ரொம்ப சின்னவன். தாஸ்மஹாலை பார்த்தோம்ல, யமுனை நதிக்கரையில் காதலன் காதலிக்காக கட்டப்பட்ட அந்த மாளிகையை பார்த்தோம், மளிகை கற்களை பார்த்தோம். அதற்கு பிறகு கண்ணன் கிருஷ்ணன் புல்லாங்குழல், கன்னி தமிழ் கண்டதொரு திருவாசகம், கல்லை கனி ஆற்றும் முந்தன் ஒரு வாசகம்,
அம்பிகாவதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி இல்லை என்ற பாவலற்கு நீ எதிரடி என்றும் நீ எதிரடி. ஐயா முடிச்சிருங்கன்னாரு. அவருக்கு மட்டும் 14 நிமிஷம், எனக்கு மட்டும் 12 நிமிஷம். இதில் பாருங்க, இதில் பாருங்க, கேட்பவர்கள் சிரித்து கொண்டிருக்கின்ற போது சிந்தனை மிகுந்த கருத்துக்களை இவன் நேராக சிரித்து விடுவான் என்ற என்னையும் ஆட்கொண்டு இன்னொரு புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாய் என்று சொல்லி கேட்பவருக்கும் சிரித்தவருக்கும் செவி சாய்த்தவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.